ஓகே. P1 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா துணியும் கலந்து வாஷ் பண்ணிக்கலாம். எல்லா ஃபேப்ரிக்குமே கலந்து போட்டுக்கலாம். ஒயிட்ஸ் எதுக்குன்னா, வெள்ளை துணி மட்டும் போடுறதுக்கு, பியூர் ஒயிட் துணி மட்டும் போட்டுக்கலாம். இந்த ரேபிட் 30 இது குயிக் 30ன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா, எங்கே வெளியே போயிட்டு வரீங்க ஃபங்க்ஷனுக்கு, அந்த துணியில் வேர்வை துணி மட்டும் தான் இருக்கும். அழுக்கு அதிகமாக இருக்காது. அழுக்கு கம்மியாக இருக்கிற துணியை நீங்கள் ரேபிட் 30ல போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அழுக்கு அதிகமாக நீ பல்கில் கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்க துணி எல்லாமே பேபி கேரில் போட்டுக்கலாம். உள்ளன்ஸ் கையில் பண்ணுற உள்ளன் துணி எல்லாமே நீ P6 ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டீப் க்ளீன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவுமே நார்மல் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். அழுக்கு அதிகமாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டப்லேயே அவங்க சொன்ன மாதிரி 8th ப்ரோக்ராம் அதை நீங்கள் டப்லேயும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துமே ஸ்டார்ட் பண்ணுற ஒரே பட்டன் இந்த பட்டன் தான். சரி செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிக்கும். இது வந்து ஊற வைக்கிறதுங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு P2 வைக்கிறீங்க, இது P2 ஒயிட்ஸில் ஊற வச்சு துவைக்கணுமா, நீ சைக்கிள் எடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் ஊற வைக்கும் சோக்கும் லைட் எரியுதுன்னா ஊற வச்சு துவைக்கணும்னு அர்த்தம். ஊற வச்சு உங்களுக்கு துவைச்சு அலசி காய வச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. மற்ற செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான். எல்லாமே உங்களுக்கு டைம் துவைச்சு அலசி காய வச்சு பிழிஞ்சு கொடுத்துரும் உங்களுக்கு. எடுத்து பார்த்து ஜெயிலில் போட்டு மடிச்சு வச்சுக்கலாம்.